ஆடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனைய செல்வர்களே, சிவகணத்தார்களே, சிவனை வழிபடாதவர்களே, சிவனை வழிபட வேண்டும் என்று நினைக்கின்றவர்களே, வாருங்கள் வாருங்கள். அனைவரும் கும்பிசையை இசைக்கலாம். கற்றுக்கொண்டு வாசித்தால், கும்பிசை வாசித்தால் திம்பிசை கிடைக்கும். திட சக்தி இருந்தால்தான் இசை சக்தி கிடைக்கும். இசை சக்தியை இறைவன். யாரும் கும்பிசையை வாசிப்பது இல்லை. கொம்பினோடைய இசையை யாரும் கொடுப்பதும் இல்லை. கொம்பை கெடுக்கின்றவன் தான் கொம்பை தயாரித்து கொடுக்கின்றான். கொம்பிசையை கைலாய இசையை தெரிந்தவர்கள் யாரும் வாசிப்பது இல்லை. தெரிந்தவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுப்பதும் இல்லை. இது குறைவான ஒரு வழிபாடே, குறைவான ஒரு செயல்பாடே. நீங்கள் கோபம் கொண்டாலும் எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லை. நீங்கள் செய்கின்ற செயலை தவறான செயலை தான் சொல்கின்றோம். கொம்பு தயார் பண்ணுகின்றவன் இசை வருகின்ற மாதிரி கொம்பை தயார் பண்ணவில்லை. கொம்பை வாசிக்கின்றவனும் கொம்பை வாங்கி தரமான கொம்பை வாங்கி வாசிக்கப்படவில்லை. அவனுக்கும் வாசிக்க தெரியவில்லை. நன்கு கற்றுக்கொண்டு கும்பிசையை இசைக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் வருவதும் இல்லை. இறைவனுக்கு கும்பிசை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வரலாம். என்னிடம் கற்றுக்கொண்டு செல்லலாம். கொம்பை தரமான கொம்பை தேர்வு செய்து வாங்குங்கள். கும்பிசை இசை வராத கொம்பை வாங்கி கொம்பை குப்பையில் போடாதீர்கள். நன்றி, வணக்கம். சிவாய நமः.